வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்று ரஷ்யாவை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி, புடின் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்கின்ற செய்தி பரவலாகவே இன்று ரஷ்யாவின் பல மட்டங்களில் எதிரொலித்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது உலகத்தை பொறுத்தமட்டில் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போரை மையப்படுத்தி அது சார்ந்த தேடலோடு பயணித்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற போர், அதன் பின்பு அந்த போர் நிறுத்தம் இப்பொழுது பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் பரவலாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் உலகத்தின் ஊடக கண்கள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவையும் ஈரானையும் மையப்படுத்தியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நேரத்தில் சத்தம் இல்லாமல் ரஷ்யாவுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தி பலர் கண்களில் படாமல் அது ஒரு ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறதா, அல்லது புடின் அவர்களுடைய வாழ்க்கை அல்லது புடின் அவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார், எந்த விடயத்தில் அவர் எப்படி இருக்கிறார் போன்ற கேள்விகள் எழும்பியிருக்கக்கூடிய ஒரு களமும் இப்பொழுது சற்று வியப்பை தருவதாக இருக்கின்றன. இந்த காணொலியில் அது சார்ந்த சில விடயங்களை எடுத்துக்கொண்டுதான் நாம் பயணிக்க இருக்கின்றோம். எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். பல விடயங்களை குறித்து நாம் பேசி இருக்கின்றோம். அதாவது அமெரிக்கா ஒருபுறம் போர், ஈரானோடு போர் என்ற செய்திகள் இருக்கின்ற பொழுது சத்தமில்லாமல் ஒரு போர் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர். இந்த போர் ஆரம்பித்த பொழுது சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், இந்த போர் மிக கூடிய விரைவில் முடிந்துவிடும், ஒரு 3 நாள் அல்லது 4 நாட்களுக்குள் இந்த போர் முடிந்துவிடும் என்கின்ற செய்திகள் தான் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பு உக்ரைன் ரஷ்யாவிற்கு இணையாக போர்த்தளத்தில் நின்ற காரணத்தினால் இந்த போர் நீண்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது. காரணம், உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள், அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் போன்ற பல இடங்களிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டதால் உக்ரைன் இந்த போரை தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது. ஆனால் உக்ரைன் போரை தாக்குப்பிடித்து கொண்டு இருக்கிறது என்ற செய்தி சொல்கின்ற அதே வேளையில் அதிர்ச்சியான சில செய்திகளும் நமக்கு கிடைத்தன. அதாவது சமீபத்தில் ஊடகங்களில் ஒரு செய்தி பரவலாக பரவத் தொடங்கியது. அப்படி பரவத் தொடங்கிய அந்த செய்திகளில் பிரதானமான ஒரு செய்தி என்னவென்றால், உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தியதாக அந்த செய்தி இருந்தது. ஏறக்குறைய காணொலிகளும் அதனை மையப்படுத்தி வெளிவந்தன. ஒரு காலகட்டத்தில் சொமாலியா நாட்டில் கொடும் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அந்த மக்கள் எப்படி எலும்பும் தோலுமாக இருந்தார்களோ அதுபோன்று உக்ரைன் நாட்டை சார்ந்த அந்த வீரர்கள் எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு உக்ரைன் அரசாங்கம் வேறொரு விளக்கத்தை கொடுத்திருந்தது. இது என்ன விளக்கம் என்றால், நாங்கள் எங்களுடைய நாட்டு வீரர்கள் போர்க்களத்தில் நிற்கிறார்கள், அவர்களுக்கு உணவை கொண்டு செல்வதற்கான களங்களை நாங்கள் எடுத்தோம், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் மிக சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள், இப்பொழுது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியை உக்ரைன் எடுத்து வைத்தது. ஆனால் தற்பொழுது உக்ரைன் மீது ரஷ்யா மிக அழுத்தமான ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இதனால் உக்ரைனின் அந்த போர்த்தளத்தில் வீரர்கள் சிதறி ஓடக்கூடிய ஒரு களமும், பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வும் பரவலாக அனைத்து மட்டங்களிலும் தெரிகிறது என்கின்ற செய்தி வருகின்றன. எனவே இப்பொழுது உக்ரைனை பொறுத்தமட்டில் ரஷ்யாவில் ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்தினால் மட்டும்தான் உக்ரைன் இந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு களமாக அமையும் என்கின்ற கணக்கீட்டில் புடின் அவர்களை அழிப்பதற்கான ஒரு களத்தோடு உக்ரைன் நாட்டை சார்ந்தவர்கள் ரஷ்யாவை மையப்படுத்தி நகரத் தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ரஷ்யாவில் ஒரு பதட்ட நிலை நீடித்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முக்கியமான செல்வந்தர்கள் ஒன்று கூடி புடின் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. அதாவது புடின் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், இல்லை என்றால் புடின் அவர்களை அழித்து விட வேண்டும். இந்த 2 நிலைப்பாட்டோடு அந்த செல்வந்தர்கள் ஒன்று திரண்டு அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்கள்,
ஆட்சி பீடத்தில் புடினுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் புடின் அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு களத்தை அவர்கள் எடுக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு பெரிய பதுங்கு குழிகளை தோண்டி எடுத்து வைக்கிறார்கள். அந்த பதுங்கு குழிக்குள் ஒரு வீடு போன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த பதுங்கு குழியை எந்த ஏவுகணைகளாலும் தாக்க முடியாத அளவிற்கு அந்த பதுங்கு குழி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த பதுங்கு குழியில் புடின் அவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வெளிவருகின்றன. மாஸ்கோவிலிருந்து மிகவும் தள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் இந்த பதுங்கு குழி உருவாக்கப்பட்டு அங்கு புடின் அவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். காரணம், அவருடைய உயிருக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி சொல்கிறது. சுமார் 2-3 வாரங்களாக புடின் அவர்கள் இந்த பதுங்கு குழியில்தான் இருக்கிறார் என்கின்ற ஒரு தகவல் தான் இப்பொழுது ரஷ்யாவை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அப்படி என்றால் நிர்வாகத்தை யார் பார்த்து கொண்டிருக்கின்றார், நிர்வாகத்தின் கட்டமைப்புகள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன போன்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. முன்பு கூட புடின் அவர்கள் உயிரோடு இல்லை, அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்திகள் உலா வந்ததெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். அதுபோல ஒரு கட்டத்திற்கு மேல் புடினுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் புடின் அவர்களை அழித்து விட்டார்கள் என்கின்ற செய்தியும் ஒரு கட்டத்தின் மேல் பேசப்பட்டது. ஆனால் அதன் பின்பும் புடின் அவர்கள் மக்கள் மன்றத்தில் தோன்றி தான் உயிரோடு இருப்பதும் தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதையும் மிக தெளிவாக நிரூபித்திருந்தார். இந்த சர்ச்சைகளெல்லாம் ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் ஒரு பெரிய சர்ச்சை உருவாக்கி இருக்கிறது. அல்லது அமெரிக்காவுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் ஏறக்குறைய இதனை மையப்படுத்தியதாகத்தான் இருக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. புடின் அவர்களை அழிப்பதற்கான களத்தோடு உக்ரைன் முன்னேறி கொண்டு இருப்பதும் புடின் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று உள்நாட்டிற்குள் எழும்பியிருக்கக்கூடிய ஒரு புரட்சியும் ஒட்டுமொத்தமாக அவரை அச்சப்பட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதும் புடின் அவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய கட்டாயம் என்கின்ற நிலை உருவாகி இருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவேதான் புடின் அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தலைநகரத்தில் இருந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு வல்லரசு நாட்டின் தலைவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் அவர் பதுங்கு குழிக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அரசியல் உண்மையிலே ஒரு பெரிய அதாவது யாருமே அறிய முடியாத ஒரு கடலாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.